ஹாய் ஆல். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிசிசிஐலேருந்து புதிய மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்திய வீரர்கள் வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் ஸ்குவாட்லேருந்து அவுட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பிசிசிஐயோட ரீசன்ட் டிசிஷன் வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பிசிசிஐ புதிய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் கான்ட்ராக்டில் புதிய அப்டேட் வந்து இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். சில சீனியர் பிளேயர்ஸ் வந்து ட்ராப் ஆகுறாங்க இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸில். அது யார்னு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ட்ராப் ஆகிற வாய்ப்பு இருக்கிற பிளேயர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இது வரைக்கும் கண்டினியூஸாக இருந்த புவனேஸ்வர் குமார், அதுக்கப்புறம் வந்து யுஸ்வேந்தர் சஹல், இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அஜங்கியா ரஹானே, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க வந்து லிமிடெட் ஓவர்ஸில் ரொம்ப சான்ஸ் குறைவாக தான் வந்து இருக்குது இவங்களுக்கு ப்ளே பண்ணுறக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கன்சிஸ்டன்சி இல்லாமல் டீமில் ஸ்குவாடில் இல்லாமல் வந்திருக்காங்க. அதனால் சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு கம்மின்னு தான் வந்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எந்தெந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிங்கு சிங், ஜித்தேஷ் சர்மா, இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்ஷ்தீப் சிங் அண்ட் ரவி பிஷ்னாய், இவங்க 2 பேருடைய ஃபார்ம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கும் சென்ட்ரல் கான்ட்ராக்டில் கிரேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் எதனால இந்த யங்ஸ்டருக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு 3 முக்கியமான காரணம் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் அப்புறம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து இருக்குது அவங்க 4 பேர்த்துக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கான்ட்ராக்டில் இடம் கிடைக்கிறதுக்கு யங்ஸ்டர்ஸ் ஆனால் இந்த 4 பேர்த்துக்கு ரொம்பவே வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் ஃபிட்னஸ் லெவலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஃபிட்னஸாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பிளானிங், அதாவது வேர்ல்டு கப் வருது 2027, அதுக்கான ஃப்யூச்சர் பிளானிங்காக இந்த யங்ஸ்டர்ஸை வந்து இப்போ வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க பிசிசிஐ தரப்புலேருந்து டீம் இந்தியாவுக்காக. அது ஒரு ரீசனாக வந்து இருக்குது. இந்த 3 முக்கியமான ரீசனால் பார்த்திங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா வாய்ப்பு கிடச்சிருக்குது. இந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.